Good morning, students. I am Deepika Priya, Department of Computer Science from Mount Zion Metric Higher Secondary School. In today's session, we are going to see some interesting topic in GK. Chapter 26, The Glorious Middle East. In this chapter, we are going to learn about the Middle East, that is, the transcontinental region that covers Western Asia, Turkey, and Egypt. That is called the Middle East. So, the transcontinental means from one continent to other continent. So, let us see one by one here. First one, Burj Khalifa. So, you all know about this, right? So, it is the tallest man-made structure in the world, which is named after a living person, the president of United Arab Emirates, called Khalifa bin Zayed bin Sultan Al Nahyan. So, புர்ஜ் கலிஃபாங்கிறது ஒரு டாலஸ்ட் பில்டிங். ஸோ இது வந்து துபாயில் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்க்கு ஏன் இந்த நேம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அங்கே இருக்கிற ஒரு பிரசிடென்ட், ஓகே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய பிரசிடென்ட், அவருடைய நேம் வந்து கலிஃபா பின் ஜாயத் பின் சுல்தான் அல் நாயன். ஸோ அவருடைய நேமை தான் இந்த டாலஸ்ட் பில்டிங்க்கு வச்சுருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன், ரோஸ் சிட்டி. 2000 years ago, the city of Petra in Jordan was a prominent center of the now lost Nabatean civilization. So, பெட்ராங்கிறது ஒரு நேம் ஆஃப் ஒன் சிட்டி விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஜார்டன். ஸோ ஜார்டனில் இருக்கிற ஒரு சிட்டியோடைய நேம் வந்து பெட்ரா. ஸோ இந்த பெட்ராங்கிற சிட்டி பார்த்தோம்னா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு நபாட்டின் சிவிலைசேஷனுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டியாக வந்துட்டு இது இருந்திருக்கு. ஸோ யாரை நம்ம நபாட்டின் சிவிலைசேஷன் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்ஷியன் டைம்ஸில் இருந்த அரேபியன் பீப்புள். ஓகே, ஸோ அவங்களுக்கு இந்த பெட்ரா சிட்டி வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டர். ஸோ இப்போ கரண்ட்டில் அங்கே வந்துட்டு எந்த ஒரு திங்ஸுமே டெஸ்ட்ராய் ஆகாமல் சர்டன் திங்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, லைக் கேவ்ஸ், டெம்பிள்ஸ் அண்ட் டாம்ஸ் விச் ஆர் மேடப் ஆஃப் அ பிங்க் சாண்ட்ஸ்டோன். ஸோ நிறைய குகைகள், கோவில்கள் அண்ட் டாம்ஸ்னா தமிழில் கல்லறைகள். So these particular things are still remains there, which are made up of a pink sandstone. So because of this reason, it gives the city with its popular name called a Rose City. Then next one, Bethlehem. So we all know about this place, Bethlehem. So it is believed to be the birthplace of Jesus Christ, which is a city on the West Bank. Then next one, Jericho. So Jericho is also a name of one city which is located in the West Bank, that is exactly in Palestine country. You also call it as a Arabian country. Here it shows some evidence that hunters of the Mesolithic period were present as far back as 9000 BCE. So ஜெரிஹோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோடைய நேம். ஸோ இந்த சிட்டியில், இந்த ஜெரிகோ சிட்டியில் என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் 9000 பிசிஇக்கு முன்னாடி இருந்த மீசோலித்திக் பீரியடில் வாழ்ந்துட்டு இருந்த சம் ஹண்டர்ஸ். மீசோலித்திக் மீன்ஸ் லைக் ஸ்டோன் ஏஜ் பீரியட். ஸோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் சொல்கிற அந்த மாதிரி ஒரு ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா, there were some humans who used stones as a tools and weapons. ஸ்டோன்ஸை வந்து ஒரு டூல்ஸாகவும் வெப்பன்ஸாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங். ஓகே, ஸோ அவங்களுடைய அந்த பீரியட் வந்து ஸ்டோன் ஏஜ் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டோன் ஏஜ் பீரியடில் இருந்த பர்சன்ஸ், ஓகே, மீசோலித்திக் பீரியட். ஸோ அந்த ஹண்டர்ஸ் உடைய எவிடன்ஸ் வந்து நிறையாவே இங்கே வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்காலஜிஸ்ட். தென் இட் மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் கண்டினியூஸ் செட்டில்மெண்ட் இன் த வேர்ல்டு. தட் மீன்ஸ் லைக் ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி அவங்க குடியேறி இருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்ச்சர் எப்படி டெவலப் ஆணுச்சு, அவங்களுடைய பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆணுச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் செட்டில்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா லைக் நிறையா வந்துட்டு ரிசர்ச் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி ஆர்காலஜிஸ்ட் சர்வே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ பிளேஸ், ஐ மீன் அ நேம் ஆஃப் ஒன் சிட்டி in West Bank. The name of the city is Jericho. Then Dead Sea. You can also call this Dead Sea as a floating sea because it is a sea that lies between Israel and Jordan, and it is almost 10 times as salty as the ocean. ஸோ நார்மலாக உள்ள ஒரு ஓஷன், நார்மலாக உள்ள ஓஷனில் இருக்கிற சால்ட்டை விட 10 டைம்ஸ் அதிகமாகவே இந்த டெட் சீயில் வந்துட்டு சால்ட்டி கண்டென்ட் இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் வி யூஸ்வலி வில் கெட் ஃப்ளோ above that வாட்டர் லெவல். ஸோ நம்ம வந்துட்டு அந்த தண்ணி மேதில் நம்ம ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் நம்ம ஃப்ளோ ஆகிட்டு இருப்போம்.
லைக் நம்ம மிதந்துட்டு இருப்போம் அந்த தண்ணி மேலே நம்ம ஸ்விம் பண்ணும்போது. ஸோ பிகாஸ் என்னென்னா சால்ட்டி கண்டென்ட் வந்து இந்த பர்டிகுலர் டெட் சீல அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் சம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ சின்ஸ் இட் ஹேஸ் சம் salty content that to 10 times more than as a normal ocean water, it has some healing properties. இதுக்கு நார்மலாக இருக்கிற ஓஷன் வாட்டரை விட 10 டைம்ஸ் அதிகமாக இதுக்கு சால்ட்டி கண்டென்ட் இருக்கிறதுனால இதுக்கு வந்து சில ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது லைக் ஸ்கின் டிசீஸ் க்யூர் பண்ணக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டி, தென் ஆர்த்ரைட்ஸ் பெயின், போன் பெயின், இந்த மாதிரி சர்டைன் பெயின்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணக்கூடிய அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த டெட் சீக்கு அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் சீ lies between the Israel and Jordan. The next one, Babylon. So Babylon was a major city of the Mesopotamian civilization that flourished along the Euphrates River. So Babylon, okay, it is a name of one place. Okay, it was a major city. So யாருக்கு வந்து இந்த பாபிலோன் வந்து ரொம்பவே ஒரு மேஜர் சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மெசபொட்டாமியர்கள். ஸோ சோஷியலில் நிறையாவே படிச்சிருப்போம். ஸோ மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன். ஸோ மெசபொட்டாமியர்கள்னால் வந்துட்டு லைக் டிக்ரிஸ் அண்ட் யூஃப்ரேட்ஸ் ரிவருக்கு இன் பிட்வீன் இருக்கிற ஒரு பர்டிகுலர் லேண்டில் வாழ்ந்த அந்த ஒரு பீப்புள், அவங்கள தான் வந்துட்டு மெசபொட்டாமியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன் அவங்களுக்கு இந்த பாபிலோன் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டியாக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இட் வாஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட் அண்ட் it may be the first city to reach a population above 200,000. Okay, so it was the largest city that time, and of course it was the first city to reach a highest population. And now it is just considered as one of the 7 ancient wonders of the world. The Hanging Gardens of Babylon was believed to have been located here. Then next one, Suez Canal. So Suez Canal is nothing but it is an artificial sea level waterway which is located in Egypt. Okay, so this particular artificial sea level connects the Mediterranean Sea to the Red Sea. So it was opened in 1869 November 17, and it helped some ships to avoid sailing around Africa using a direct route between Europe and South Asia. ஸோ ஸ்விஸ் கேனல் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு சீ லெவல். ஓகே, ஸோ ஈஜிப்டில் இருக்குது. இது வந்து 1869 அன்னைக்கு நவம்பர் 17 அன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஒரு டைரக்ட் ரூட், ஓகே, ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஷிப்பிங் பண்ணுறதுக்கு, ஃப்ரம் யூரோப் டு ஏஷியாவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்ட் ரூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியல் சீ லெவல் வாட்டர் வே திஸ் இஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சைலிங் அரௌண்ட் ஆஃப்ரிக்கா, ஸோ ஆஃப்ரிக்காவை சுற்றி அப்படி போய் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம யூரோப் டு ஏஷியாவுக்கு ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணணுங்கிற பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியல் சீ லெவல், அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஜிப்ட். The next one, Mocha. So very interesting one. So Mocha, it is a port city. It is a name of one port city in Yemen, and it was a major coffee exporting center. So Mocha beans, okay, it is just transporting from other inland regions and it were shipped abroad from this port. So மோச்சாங்கிறது ஒரு ஏமனில் இருக்கிற ஒரு போர்ட் சிட்டி. ஸோ இங்கே வந்து காஃபி எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இங்கேருந்து தான் மற்ற பிளேஸ்க்கு எல்லாமே காஃபி வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. And till today, Mocha coffee is a famous all over the world. Then, stylus, clay tablet. So this is also quite interesting. So here, the stylus means a writing tool. Okay, stylus, it was a writing tool made of reeds that was first used by the ancient Mesopotamians to make some wedge-shaped marks on the clay tablet. ஸோ மெசபொட்டாமியன்ஸ் வந்து ஒரு ரைட்டிங் டூல் மாதிரி யூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் திங் பேர், அந்த பென்னுக்கு பேர் வந்து ஸ்டைலஸ். ஸ்டைலஸ்ங்கிறது ஒரு பென்னுடைய நேம். ஸோ இந்த ஸ்டைலஸ் எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஜஸ்ட் மேட் அப் ஆஃப் அ ரீட்ஸ். தமிழில் வந்து நாணல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாணல் புல், அது செடி, ஓகேவா. ஸோ இந்த நாணல், அந்த செடி வந்துட்டு அந்த கிராஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து மேக் பண்ணியிருக்காங்க இந்த பென். ஸோ திஸ் பர்டிகுலர் பென் தட் இஸ் கால்ட் அ ஸ்டைலஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மெசபொட்டாமியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் ஒரு கிளே டேப்லெட், ஓகே. ஸோ ஒரு கிளேயில் நிறைய அவங்களுடைய அந்த லாங்குவேஜில் சம் ஷேப், வெட் ஷேப் மார்க்ஸ் வந்துட்டு மேக் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டைலஸ் பென் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் பர்டிகுலர் கிளே டேப்லெட் இஸ் கால்ட் அ cuneiform. Okay, so this stylus was a writing tool which is made up of a reeds. Reeds means like a grass, okay, one type of one large grass. So in Tamil we call it as a nanal chedi.
Okay, so that was first used by the ancient Mesopotamians to make wedge-shaped marks on clay tablets, and that is called a cuneiform. Then last one, Aswan Dam. This particular Aswan Dam, which is located in Egypt, and it is the world's largest dam, and it is built to contain the drinking water of the world's longest river called Nile River. ஸோ அஸ்வான் டேம் வந்து ஈஜிப்டில் இருக்குது, ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம். ஸோ இந்த டேம் எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஆர்டர் டு கண்டெயின் சம் ரேகிங் வாட்டர்ஸ் ஆஃப் தி நெயில் ரிவர். ஸோ நெயில் ரிவருடைய எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஓகே, ஸோ உமிழ் நீர்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஹை ஃபோர்ஸில் வரக்கூடிய அந்த எக்ஸஸ் வாட்டரை வந்துட்டு இந்த டேம் கண்டெயின் பண்ணி, அண்ட் அதுலேருந்து ஃபர்தராக பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், லைக் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை அதிகமாக ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பர்பஸ்க்காக இந்த அஸ்வான் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஜிப்ட். Okay students, hope you have understand this topic about the Middle East. Let us meet in our next session. Thank you students. Thank you.